தமிழ் மக்களை கடந்த 30 வருட காலமாக துரத்திய யுத்தம் நிறைவடைந்து 8 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களை நோய்கள் இன்று வரை துரத்திக் கொண்டேதான் இருக்கின்றன. மனித சமூகத்தில் பல்வேறு நோய்கள் காலத்திற்கு காலம் தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் நோய் தாக்கத்திற்கான காரணிகள் கண்டறியப்படாமலேயே பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. இவ்வாறான நிலைமையில்தான் சிறுநீரக நோய் என்பது வவுனியா மாவட்டத்தை ஆட்டிப்படைக்கும் பூதாகாரமான பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. நிலத்தடி நீர் மாசடைகின்ற காரணத்தினால் அதனை பயன்படுத்தும் மனிதர்களுக்கு சிறுநீரக நோய் தாக்கம் அதிகளவில் உள்ளதாக கருதப்பட்ட போதிலும் இந்த நோய்க்கான காரணங்கள் இதுவரை சரியான முறையில் கண்டறியப்படவில்லை என்பதே நிபுணர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை கால்சியம் அதிகளவாக உள்ள நிலத்தடி நீர் என்ற காரணம் சொல்லப்பட்டாலும் மறுபுறம் விவசாயிகளை அதிகமாக ஆட்கொள்ளும் நோயாக சிறுநீரக நோய் பார்க்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் விவசாயிகள் கடும் வெயிலில் தொடர்ச்சியாக பணியாற்றும் அதேவேளை அவர்கள் தினமும் அருந்தும் நீரின் அளவு குறைவாக காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதுவும் இந்த நோய் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக கூறப்படுவதோடு இதற்கும் அப்பால் வவுனியா மாவட்டத்தில் நிலத்தடி நீரில் உள்ள பல்வேறு ரசாயன கூறுகளின் விளைவே இந்த நோய் தாக்கத்திற்கு காரணமாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழலில்தான் வவுனியாவில் செட்டிகுளம் பிரதேச செயலக பிரிவு அதிகளவான சிறுநீரக நோயாளர்களை கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் தட்டான்குளம் என்ற பிரதேசத்தில் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் மக்கள் மீள குடியேற்றப்பட்டனர். இவ்வாறு குடியேற்றம் செய்யப்பட்ட போது சிறுநீரக நோய் தாக்கம் எதுவுமின்றி காணப்பட்ட இந்த கிராம மக்கள் நிலத்தடி நீரை பருகத் தொடங்க மெல்ல மெல்ல சிறுநீரக நோய் தாக்கத்திற்கும் ஆளாகத் தொடங்கினர். இவ்வாறான நிலையிலேயே இன்று 135 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் சுமார் 100 பேர் வரையில் சிறுநீரக நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இவர்களில் அண்மையில் ஓரிருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் இந்த நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க கணவர் இருக்காங்க. என்னாலும் கூட தண்ணி பிரச்சனைனால தூரத்தில் போய் தண்ணி கொண்டு வரணும், கிணத்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதெல்லாம் இந்த தண்ணி பிரச்சனைனால்தான் கிட்னி நோய்கள் வந்து மிச்ச பேர்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கிழமைக்கு முன்னே ஒருவர் இறந்தும் இருக்காரு. இன்னும் சில பேர்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனையால் சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இங்கே இந்த தட்டாங்குளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த குடி தண்ணி பிரச்சனை தான். குடி தண்ணி பிரச்சனை எல்லாருக்குமே கிட்னி வருத்தம் தான். 100க்கு அதிகமான பேருக்கு கிட்னி வருத்தம் தான் இருக்குது. அதுலேயும் அடுத்தடுத்து மாதம் ஆள் ஒவ்வொருத்தராக செத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போயும் ஒரு மனுஷன் எங்கள் சீரியஸாக தான் கிடக்கிறது. ஆஸ்பத்திரியால் கைவிட்டு இப்போ வீட்டில் வந்து இருக்காங்க. வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் மற்றும் அதன் தாக்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினருடனும் கலந்துரையாடிய நிலையிலும் குறித்த நோயை தடுப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. சிறுநீரக நோயாளர்களுக்கு வவுனியா வைத்தியசாலையால் மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகள் இவ்வாறு அமைந்திருக்க இது தொடர்பாக வவுனியா மாவட்ட சமூக சேவைகள் திணைக்களத்தினாலும் பல்வேறு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு சீர்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகின்றார் வவுனியா மாவட்ட சமூக சேவைகள் உத்தியோகத்தர் எஸ். ஸ்ரீனிவாசன். வவுனியாவை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை செட்டிகுளம் சார்ந்த பிரதேசங்களில் வவுனியா வடக்கு பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஆனால் அண்மை காலங்களில் இந்த வருகின்ற விண்ணப்ப படிவங்கள் மிக அதிக அளவில் வவுனியா நகரம் சார்ந்துதான் இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால் வவுனியா நகரம் மிக அதிக அளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற வவுனியா நகர பிரதேச செயலகம் அதிக அளவு மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசம். வவுனியா மாவட்டத்தின் குடித்தொகை 2 பங்குக்கு மேல் இங்கு இருக்கின்றார்கள் என்ற வகையில் இருக்கலாம். ஆனால் எந்த பிரதேசம் என்று நான் குறிப்பிட்டு சொல்வதை விட அதிகம் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மக்கள். அதிகாரபூர்வமற்ற தகவலாகத்தான் இதை கொள்ள வேண்டும் என்றால் வைத்தியர்கள் கூட இதனை அறுதியுறுதியாக கூற தயங்குகிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுநீரக நோயாளர்களுக்கான விழிப்புணர்வு செயற்திட்டங்கள் உட்பட பல்வேறுபட்ட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான சூழலில் வடமாகாண சபையினால் சிறுநீரக நோயாளர்களுக்கு எவ்வாறான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் கருத்து தெரிவிக்கின்றார். 35 வயதுக்கும் மேற்பட்ட எல்லாரையும் கிராமமாக எங்களுடைய நடமாடும் வைத்திய பிரிவு சென்று அங்கு சிறுநீர் மற்றும் இரத்த மாதிரிகளை பெற்று சிறுநீரக நோயை ஆரம்பத்திலேயே அடையாளம் காண்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அது வடமாகாணத்தில் இருக்கிற 5 மாவட்டங்களையும் அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அதே மாதிரி நாங்கள் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களுக்குரிய சிகிச்சையை மேற்கொள்ளும் மூலமாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். சிறுவர்களில் இருந்தே இந்த நோய் வருவதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்க வேணும். இப்போது பெரும்பாலும் இந்த மாசடைந்த அல்லது நீரினால தான் இந்த நோய் ஏற்படுவதாக ஊகங்கள் இருக்கிறது, ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆனபடியினால நாங்கள் இந்த சிறுநீரகத்தை பாதிக்காத சுத்தமான நீரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இப்போது வந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இப்போது பல இடங்களில் இந்த ஆர்ஓ பிளான்ட் என்று சொல்கிறது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பிளான்ட் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் வவுனியா மாவட்டத்தில் அதிகரித்துள்ள இந்த நோய் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் வடக்கு மாகாண சபை உட்பட அனைவரதும் பங்களிப்பு தற்போது உள்ளதனை விட மேலும் ஒரு மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்கிறார் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் பத்திநாதன். மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அதிமேத ஜனாதிபதியினால் சிறுநீரக நோயாளிகளுக்கான சிகிச்சை சம்பந்தமான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தெரியும். ஆனால் இவர்கள் தொடர்பாக மாகாணம் என்ற வகையில் அதாவது மிக முக்கியமான பேர்னிங் இஷ்யூஸில், அதாவது மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக இதுவும் பார்க்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக மாகாண சபை சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது பார்க்கப்பட வேண்டும். இதில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவில் சிறுநீரக நோயாளிகள் அதிகரிக்க காரணமாகியுள்ள விவசாய ரசாயன உரவகைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பாவனை தொடர்பான கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் பல பாகங்களில் கடந்த 20 ஆண்டுகளாக மர்மமாக இருந்து வரும் இந்த சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு மண்ணில் கலக்கும் ரசாயன பொருட்களே காரணம் என்று தமது ஆய்வுகள் உறுதி செய்துள்ளதாக இந்த மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நோயாளிகளின் அதிகரிப்புக்கு குடிநீர், உணவு, விவசாய ரசாயனம், மக்களின் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் என்பன பிரதான காரணிகளாக அமைந்துள்ளதாக மருத்துவர்கள் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். சிறுநீரக நோய்கள் இப்போது வவுனியா மாவட்டத்தில் அளவு இந்த செட்டிகுளம், மதவாச்சி மற்றும் இந்த வவுனியாவின் சுற்றேறு கிராமங்களில் மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த கடுமையாக இந்த வெயிலில் நின்று வேலை செய்யும் மக்கள் நீரை சரியாக அருந்தாமல் அல்லது அருந்தும் நீரை ஒரு தூய நீராக அருந்தாமல் குழாய் கிணறுகளின் அடி ஆழத்திலிருந்து நீரை பெற்று அருந்துவதனாலும் இந்த நோய் வருகிறதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதே போல இந்த நிலத்துக்கு பைத்தியர்களாக பாதிக்கப்படும் நிலத்துக்கு விசிறப்படும் கிருமி நாசினிகள் அதன் தாக்கம் நீரில் கலந்து நீர் மாசடைவதனாலும் இது வருகிறதாக கருதப்படுகிறது. எனவே இதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் ஒரு தூய நீரை வடிகட்டின தூய நீரை பருகுவதன் மூலம், மற்றது வெயிலில் வேலை செய்யும் விவசாயிகள் மற்ற மக்கள் இந்த நீரை அதிக அளவு பருகுவதன் மூலம், தூய நீரை அதிக அளவு பருகுவதன் மூலம் இந்த நாட்பட்ட சிறுநீரக நோய்களை இல்லாம செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வாறான நிலையில் வவுனியா மாவட்டத்தில் சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகளோ ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டு திட்டங்களோ முன்னெடுக்கப்படவில்லை. எனினும் வருமுன் காப்போம் செயற்திட்டத்தை முன்னெடுத்து மக்களை சிறுநீரக நோய் தாக்குதலிருந்து மீட்டெடுப்பதற்கு வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு உட்பட ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சும் விரைந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகின்றது.